பிள்ளைகளே என்ன அழகா காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு குளிச்சு முழுவி கிளம்பி அழகா யூனிஃபார்ம் உடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகுதுவே. இந்த எருமை மட்டும் கழுதவே என்ன கடந்து தூங்கியாளுவே. இன்னைக்கு இவளுக்கு காலேஜ் இருக்கா லீவா என்னத்துக்கு இப்படி பாடையில கிடக்காளுவன்னு ஒன்னும் தெரியாண்டாங்க நமக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து வெள்ள கொடி கிடி ஏத்துவாழ்வலா இருக்கும். இவ்வளோ போற ஆழ்வலா இல்லையா ஒன்னும் சொல்லாண்டங்கள்வ நம்ம கிட்ட. நமக்கு ஒன்னும் தெரியாண்டங்கு. என்னதான் இவ்வளோ மனசுல நினைச்சிட்டு இருக்காள்வலா தெரியல. இரு மோரையில தண்ணியை பிடிச்சு ஊத்த வாரேன். கொடி தாயின் மணி கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. இவ நீயா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல ஸ்டேட்டஸ் வைக்காண்டாமா? நீ என்ன ஒன்றும் வைக்கல போல இருக்கு. உங்களுக்குலாம் மற்ற நாள்ல அந்த நாட்டுப்பற்று எங்க போகும்? இன்னைக்கு மட்டும் அப்படியே பொங்கி எழுது. எப்ப கிறுக்கி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தானே நம்ம வைக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம். மற்ற நாளில் வச்சனா சிரிச்சு விடுவாங்க அவ்வளோ வரும். இதுக்கு தான் நான்லாம் வைக்கிறதே கிடையாது தெரியுமா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகர் மேலே அவ்வளோ வரும் பொங்குவாங்க. இந்த பொங்கல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் பொங்காமல் எங்கே அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்களோ தெரிய மாட்டேங்கு. எப்போ கிறுக்கி கிறுக்கி இணங்க பேசிக்கிட்டு இருக்காத. அந்தந்த நாளுக்கு தான் அந்தந்த இதை வைப்பாவே. நீ வச்சா உன்னையும் மட்டும் ஸ்டேட்டஸில் தூக்கி வச்சு சீனை போடுவேன். நாங்களாம் அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டையும் வைப்போம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல நாள் பொழுதுன்னா அன்னன்னைக்கு என்னென்ன விசேஷமோ அதை வைப்போம். அதெல்லாம் கிண்டல் பண்ணாத பார்த்துக்க சொல்லிட்டேன். என்னமோ பண்ணி தொலைப்பா. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? பள்ளிக்கூடத்துக்கு போவேண்டாமா? எம்மா அன்னைக்கு பள்ளிக்கூடம்லாம் லீவு. அப்படியே அன்னைக்கு லீவா? அப்பனா இதை முன்னாடியே சொல்லண்டாமால எனக்கு. எம்மா காலேஜ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. நாங்க தான் லீவுன்னு சொன்னோம். காலேஜ் இருக்குனப்ப போக வேண்டியதுதானடா. என்னத்துக்கு வீட்ல கிடக்கீங்க ரெண்டு பேரும்? 24 மணி நேரமே இப்படி போன நின்னுக்கிட்டு பாடையில கிடக்கலாம்னு இருக்கீல. எம்மோ காலேஜில் காம்படிஷன்மா நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு அப்புறம் நிறைய காம்படிஷன் அது இதுன்னு வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசி கழுத்தறுப்பாகுமோ முடியாது. ரொம்ப வெயிலாக வேற இருக்கும். அதனால தான் நாங்கள் போகலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கோம். இல்லை நீயா இப்படி சொல்லியது? எப்பயும் சோனி தானே இப்படி சொல்லுவா பள்ளிக்கூடத்துக்கு போக மாச்சல் பட்டுக்கிட்டு. நீலாம் போவிய நல்லா, இப்போ என்ன இப்படி சொல்லியா? அம்மா முடியலம்மா. ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஏதாவது ப்ரைஸ் தருவாவே, அதனால போவேன். காலேஜில் எனக்கு எந்த காம்படிஷன்லையும் நான் கலந்துக்கல, எதுவுமே இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால தான் வெறுப்பாக இருக்கு. யாரா பேச்சு போட்டி இருக்குங்க, காம்படிஷன் இருக்குங்க, அது இருக்கு இது இருக்குங்க, நீ ஏன் எதுலையும் சேரல? இப்பெல்லாம் அவள் படித்ததானே. காலேஜில் போய் அவள் படிக்கவே இல்லை. ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து நல்லா ஊர் சுத்தியா சுவாவாரியா கேன்டீனில் அரட்டை அடிச்சுக்கிட்டு திரியா. எது இப்போ சோனி வாயை மூடு. என்ன நீ பார்த்தியோ? இல்லை நீ எதுலையாவது சேர்ந்தியா? அப்படி நானும் எதுலையும் சேரலம்மா. ஏன்னா உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறது என்னத்துக்கு? ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தானே. சும்மா இருப்பீங்களா அங்கே போயிட்டு? எம்மோ தேவையில்லாம போட்டு அலையாண்டாம லீவ் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தான் நாங்களே போகாமல் இருக்கோம். நீ வேற உயிரை எடுக்காதம்மா. என்ன பிள்ளைகளா தெரியலம்மா. படிக்க பிள்ளைகளும் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஆசாசியா ஓடம் கண்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது இந்த பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு ஓடியது எல்லாம் சாக்லேட்டுக்கு தான் ஓடும். இன்னைக்கு போய் படிக்கிறதுக்கா போவோம் அவ்வளவா? தெருவில் போய் நின்று பாருங்களா, அவ்வளோ பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன பிள்ளைகளும் அழகா காலையிலே கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிற அழகா. நீங்களும் தான் இருக்கீங்களா? நீங்களும் குளிச்சுட்டாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வரலாம்ல. அன்னைக்கு அந்த டீச்சரை பார்த்து பேசிட்டு அங்கே நின்றுட்டு வரலாம்ல. உங்களுக்கு ஏதாவது என்ன இருக்காளா? அம்மா இப்போ நாங்கள் காலேஜ் போகிறோமோ இப்போ போய் அந்த ஸ்கூலில் போய் நின்று அவ்வளோ கேவலமாக பார்ப்பாவே. நாங்களும் சாக்லேட்டுக்கு தான் வந்து நிற்கொன்னு. அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லாண்டாவே. படிக்க பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நல்ல மரியாதையாக வந்து கொடியேற்றதுக்கு வந்து நிற்குது விளையான்னு தான் நினைப்பாவே. உங்களுக்கு நல்ல எண்ணம் தான். போங்களா உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த டீச்சர் எல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொடியேற்றிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போவாங்க. நீங்களும் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க. மற்ற நாள் தான் நீங்க காலேஜுகளுக்கு போயிடுறீங்க, அந்த டீச்சரோட பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் வீட்டில் இருக்கும்போதாவது பார்த்து அந்த டீச்சரோட 4 வாரத்தை பேசிட்டு வரலாம்ல. ஏதாவது சொல்லி தருவாவ, இப்படி நடந்துக்கணும் அப்படி படிக்கணும் வாங்கணும் ஏதாவது 4 புத்தி மாதிரி உங்களுக்கு சொல்லுவாவல்ல. சரிம்மா சரிம்மா போறோம். நீ போட்டு அறுக்காத. கிளம்புங்க கிளம்புங்க. குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொடியேற்றுற நேரத்துக்குள்ள போய் சேரதுக்கு பாருங்க. நானும் அம்மையும் 2 பட்டம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே வரணும் கொடியேற்றியதை பார்க்கறதுக்கு. உங்க அப்பா வேற 2 பாக்கெட் சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. பூமாரி கோலம் போட்டுட்டியா? இந்த முடிஞ்சதுல அவ்வளவுதான். அப்போ வேலை முடிஞ்சது. வீட்டுக்கு கிளம்பு. குளிச்சு கிளம்பி வார வேறண்டா வா. இல்லைன்னா கேடிவி சன் டிவி ஏதாவது புது படம் போடுறானான்னு பாரு, பார்த்துட்டு வீட்டில் இரு. கிளம்பு. எனக்கு தெரியும், நீ மூடு. அசிங்கப்பட்டா சதீஷ். ஆமா பூமாரி, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எழுத சொன்னா கோழி கிழக்கிற மாதிரி கிழிக்க வச்சிருக்க.
ஏல அப்ப நீங்கள் வேலை எழுதி கொண்டிதானே எதுக்குல என்னைய கூப்பிட்டியா? நீ எங்களை விட கொஞ்சம் அழகா எழுதுவேன்னு பார்த்தோம். நீ எங்களை விட கேவலமா எழுதி வச்சிருக்கிய. அது கோலமாவு சரியா வர மாட்டேன்னுட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? ஆடத் தெரியாதவன் தெற்கோணல் நானா அந்த மாதிரி இருக்கு உன் கதை. சி போங்கடா நான் போறேன் வீட்டுக்கு. ஆமா சதீஷ், பூமாரி எப்ப காலேஜுக்கு போல இன்னைக்கு? ஆமா பூமாரியும் போல சோனி யாருமே போலல இன்னைக்கு காலேஜுக்கு. நம்ம அவ்வளோர லீவு தான். ஐயோ அப்ப கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்கு நம்ம காலேஜுக்கு போற இன்னைக்கு. ஆமா பரவாயில்ல, பனிஷ்மென்ட் வேணா வாங்கிக்கலாம். நம்ம ஊர் ஸ்கூல்ல நம்ம செலிப்ரேட் பண்ணலனா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரியே இருக்காதுல. அதனாலயே நான் இன்னைக்கு லீவு போட முடிவு பண்ணிட்டேன். சரி விடு, பனிஷ்மென்ட் வாங்குறதா இருந்தா எல்லாரும் ஒண்ணாதானே வாங்குவோம், பாத்துக்கலாம். வா வேற வேலை இருந்தா போய் பாப்போம். ஆமா கொஞ்சம் கலர் பேப்பர்லாம் அந்த பக்கம் கட்டணும் பாத்துக்க. வா போய் வேலை கிடக்கு நிறைய, போய் பாப்போம். சிம்ரன், அம்மா சொல்லி கொடுத்ததுலாம் ஞாபகம் இருக்குல்ல? அதை அழகா போய் சொல்லணும் என்ன? சரி, அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பிள்ளை இருங்க சமத்தா. இப்போ பாட்டி வருவாவ, பாட்டி குளிக்க போயிருக்காவ, வந்துருவாவ. ரெண்டரை சேர்ந்து வேணா பள்ளிக்கூடத்துக்கு போங்க. ஏன்னா அம்மா வரதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போச்சுல்ல. நீ போய் முன்னாடி போ, நீ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அம்மா வந்துடுவேன் என்ன? அட என் பிள்ளை அழகா பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிருச்சோ? அட நல்ல வேலை நீங்கள் வந்துட்டியலா. பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுங்களாம். அத்தை குளிக்க போயிருக்காவ 1 மணி நேரமாக குளிச்சுக்கிட்டு இருக்காவ, இன்னும் வர காணோம். நீங்கள் போய் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்க பிள்ளைய. நானும் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். சரி. இந்த பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்காதான். அப்படியா? நல்ல விஷயம்தான். சரி அப்போ சாக்லேட்டை கொண்டு கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்க. நான் சீக்கிரம் வர பார்க்குறேன். லட்சுமி அக்கா சரசக்கா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் வரணும். நம்ம பிள்ளை பேசுதில்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல, அதுக்காக தான். சரி நான் பார்த்துக்கிட்டேன். நீ போய் குளிக்கணும்னா குளி. சரிங்க. அம்மா உனக்கு தான், ஆனா இதை ஸ்கூல்ல கொடுத்துடணும். டீச்சர்கிட்ட கொடுத்தனா அவங்க எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த சாக்லேட். சரிம்மா. அம்மா நீ என்ன போட்டியில கலந்துகிட்டு இருக்க? அப்படியா? பரவாயில்லையே. அப்படி உங்க அம்மா என்ன சொல்லி தந்தா? கொஞ்சம் சொல்லு பாப்போம். இது யாரு சொல்லி தந்தா? உங்க அம்மையா? அம்மா ஆண்ட்ராய்டு போன்ல சார்ஜ் இல்ல, இன்னும் கரண்ட் வரல, இபிஎம் மூடிட்டு போயிட்டாங்க. உங்க நம்பி அரிசியை ஊற வச்சு போட்டிருக்கோம். என்னைக்கு ஆட்டி இட்லி தின்னு ஏப்பம் விட போறோமா? ஐயோ முடியல, ஒரு இன்வெர்டராவது ஓசில தாங்க. இப்படின்னா சொல்லி தந்திருக்கா என்ன? நல்லா பேசினாவ போட்டுக்கிட்டு உங்க அம்மைக்கு கடுகளவு போல அறிவு இல்லைன்னு இப்பதான் தெரியுது. கூறு கட்டவா அப்படிதான் சொல்லி தருவா. வேற என்ன சொல்லி தருவா? நல்லதெல்லாம் சொல்லி தந்துருவாளா என்ன? இங்க பாரு சிம்ரன், இதெல்லாம் போய் ஸ்கூல்ல பேசப்படாது. அப்ப நான் உனக்கு சொல்லி தரேன், அத போய் பேசு ஸ்கூல்ல என்ன? இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இன்னொரு கொடியும் ஒரு 2 குண்டூசியும் தா. எல்லாருக்கும் ஒண்ணுதான் கொடுக்க சொல்லிருக்காங்க. எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க டீச்சர். அதனால எக்ஸ்ட்ராலாம் தர மாட்டோம். தாள பெரிய பொண்ணுக்காக தான் கேக்கேன். அவ வந்தான்னா அவளுக்கு கொடுத்துக்கிடுவோம்ல. அந்தக்கா வந்தாங்கன்னா நாங்களே கொடியும் குண்டூசியும் கொடுத்துக்கிடுறோம். நீங்க உங்களுக்கு தந்தத குத்திக்கோங்க. சரில ஒரு குண்டூசியாவது எக்ஸ்ட்ரா தா. கீழ உளுந்துருச்சுன்னா நான் மறுபடியும் மாத்தி எடுத்து குத்திக்கிடுவோம்ல. அக்கா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண கூடாதுக்கா. எக்ஸ்ட்ராலாம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க டீச்சர். அதனால நான் தந்தனா மறுபடியும் சத்தம் போடுவாங்க. நான் குண்டூசியான் தர முடியாது, நான் வரேன். பாத்தியல சரசக்கா உங்க மோவனே ஒரு குண்டூசி எக்ஸ்ட்ரா கேட்டா தர மாட்டேங்கானே. ஏலா எல்லாருக்கும் ஒண்ணு தான் தருவாங்க. நம்ம
வச்சுக்கிடானா உனக்கு அள்ளியா தந்துட்டு போவாவ குண்டூசியவா. ஆமா குண்டூசிய வாயில போட்டு முழுங்க போறாள்ல ஐவளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாவ. அப்படி இல்லக்கா குண்டூசி கீழே விழுந்துட்டுன்னா மறுபடியும் தேடணும்ல அதான் கேட்டேன். சரி விடுங்க. ஆமா இல்லை இதை கொஞ்சம் குத்தி விடலாம். இதை எப்படி கட்டணும் எனக்கு ஒன்றும் தெரியல. பச்சை கலர் மேலே வரணுமோ? இல்லை பத்திராளிக்கா கீழே பச்சை புல்லு இந்த மாதிரி கீழே பச்சை வரணும். நடுவுல வெள்ளை கலர் வந்து நம்மளோட வெள்ளை மனசு நம்ம நம்ம அப்புறம் ஆரஞ்சு கலர்ல வந்து செவ்வானம் அப்படி கணக்கு பண்ணி குத்தணும். அப்பதான் கரெக்டா கொடி வந்து நமக்கு எப்படி குத்தணும்னு தெரியும். ஓஹோ ஓ மனசு வெள்ளை மனசா? இங்க பாருங்க பத்திராளியக்கா இல்லைன்னா கொடியை மாத்தி குத்தி விட்டுருவேன் பாத்துக்கிடுங்க. அப்புறம் அவ்வளோ தேசப்பற்று உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சரியம்மா ஒழுங்கா குத்தி விடு. எவ்வளவு வேற சிரிச்சு விட போறா. நல்லா அழகா குத்தி விடு. கொண்டாங்க குத்தி விடுறேன். ஆமா எல்லாம் உன் கூட்டாளி எங்க ஆளையே காணோம். குத்தியாச்சு. யாருக்கோ கேக்கிய பெரிய பொண்ணையா? ஆமா அவதானே உன் கூட்டாளி. அவ மோவலுக்கு என்னமோ ஸ்பீச் சொல்லி கொடுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வாரேன்னா இனிமேதான் வரவெல்லாம் இருக்கும். எல்லாம் உமா மோவலை கூட்டிட்டு வீட்டுக்காரர் தானே வாராவேன்னா அங்க பாரு. ஆமா அவளை காணுமே. பரவாயில்லையே பெரிய பொண்ணு வீட்டுக்காரரு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க வீட்டுக்காரர் 2 சாக்லேட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு. ஆமா என் வீட்டுக்காரர் நிறைய சாக்லேட் பாக்கெட் வாங்கி போட்டு வச்சிருக்காரு. அவரு தானே தலைவர். எங்க வீட்டுக்காரர் காலையில வாங்க போறேன்னு நின்னாரு. நான் வாங்கப்படாதுன்னு நீட்டேன். 5 பாக்கெட் வாங்குவேங்காரு. மனசாட்சியோட பேச நீரும் என்ன 1 பாக்கெட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன். அந்த அதுக்கப்புறம் 1 பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்காண்டி தான் நானே இப்ப வந்தேன். நம்மளும் வேற சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்மளும் வேற வாங்கண்டாமா சரி வாங்குறதுக்கு வருவோம்னு சொல்லிக்கிட்டு தான் சீக்கிரம் வந்தேன். கொடியேற்றதை பார்த்துட்டு வாங்கிட்டு போவோமேன்னு. அதானே உன் புருஷன் 1 பாக்கெட் வாங்கி கொடுத்தாதான் நீ தான் 2 பாக்கெட்டு கள்ளிட்டு போயிருவியனுமே சாக்லேட்டை. சும்மா இருங்க பத்திராளியக்கா. வேற நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம அதில் 1 ரூபாய் கூட வாங்கலன்னா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. இந்த லட்சுமி அக்காவை வேற என்ன காணும். கொடியேற்றிய நேரம் ஆயிட்டு நான் வாரேன் சரசு நீ போனாவ. மௌலெல்லாம் இன்னைக்கு காலேஜுக்கு போல தெரியுது. வீட்டில் தான் கிடந்த மாதிரி இருந்துச்சு. அதுகிட்ட குறை கொடுத்துட்டு டப்பாவுல இருக்கான். அப்போ இல்லை சதீஷ் இந்த பிள்ளை தப்பு தப்பாக தானே படிக்குது. 2 தடவையா தாயின் மணிக்குடி பாடிட்டுன்னு வரும். இந்த பிள்ளை எல்லா லைனையும் 2 தடவை பாடின மாதிரியே எனக்கு தோணுது. தப்பா தானே பாடுது. உனக்கு இதை கூட பாட தெரியாதுனால வாயை முடிக்கிட்டு அமைதியா நின்று சின்ன பிள்ளை பாடிருக்கு அழகா பாடிருக்கு வாயை முடிக்கிட்டு. அடாடா பெரிய பொண்ணு மொவ என்ன அழகா பாடியா. எக்கா எல்லாம் முடிஞ்சிட்டோ? வாடா இப்பதான் வாரியோ? ஆமாக்கா இப்பதான் என் மொவ மைக்கில் பாடிய சத்தம் கேட்டுச்சு. அந்தாலும் அடிச்சு புரண்டு ஓடியாரேன். ஆமாடா உன் மொவ நல்லா பாடியா பத்துக்க. எல்லாம் என் பிராக்டிஸ் தான். உனக்கு ஒரு கொடி வாங்கி வைக்கலான்னு கேட்ட இந்த சதீஷ் பைய தரமுண்டே நிட்டான். உனக்கு கொடி குத்துனா நான் அந்த சதீஷ்ட வாங்கி ஒரு குண்டூசியும் வாங்கி குத்து போ. ஆமா எல்லாரும் கொடி குத்திருக்கீல நான் மட்டும் தான் குத்தலையோ. அவன் வேற முன்னாடி ஸ்டேஜ்லலாம் நிற்கான். எப்படி கேட்டு வாங்குது. ஏலே 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 சதீஷ் இங்க பாரு கேட்காத மாதிரிலாம் அங்கே திரும்பி நிற்கான். என்ன இவா நம்ம சொல்லி கொடுத்ததை சொல்லாம வேற என்னமோ சொல்லிக்கிட்டு நிக்கா.
அட சிம்ரனு, நான் ஒன்று சொல்லி கொடுத்தா இது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. யார் பார்த்த வேலை? இவங்க அப்பையும் பார்த்த வேலையா இருக்குமோ? ச்சே, நான் சொல்லி கொடுத்ததை சொல்லியிருந்தேன்னா இப்போ அவ்வளோரும் கிளாப் பண்ணியிருப்பாவ. இவர் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காரு? கேவலமாக இருக்கு. பெரிய பொண்ணு சூப்பர் சூப்பர், உன் பொண்ணு சூப்பரா சொல்லியிருக்கா. நீ தான் சொல்லி கொடுத்தியே இது. அட, இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. இது அவங்க அப்பையும் சொல்லி கொடுத்துருப்பாரு போல இருக்கு. நான் சொல்லி கொடுத்ததை சொல்லாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் நல்லா இருந்திருக்கு. அழகா சொல்லியால ஓமவா. நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் சொல்லியிருந்தான்னு வைங்க, இப்போ அவ்வளோரும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பி அவளை. ஏட அது கிடக்குது அங்க பாத்தியா? தாம்பளை தட்டுல சவு மிட்டாயி, தேன் மிட்டாயி, பாக்கு மிட்டாயி, எல்லா மிட்டாயும் இருக்கு. எல்லாத்துலயும் ஒண்ணாவது நமக்கு கிடைக்கணும். உங்க அண்ணன் தானே தருவாரு. உனக்கு எப்படியும் 2 கை எக்ஸ்ட்ரா அள்ளி தருவாரு. எனக்கு அந்த பாக்கு மிட்டாய் மட்டும் எனக்கு தந்துருன்னு. அல்ப அலையாத அல்ப. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தருவாவ. எனக்கு மட்டும் என்ன அதிகமாவா தருவாவ? எப்படியும் உங்க அண்ணன் தான் தலைவர். அவர் தான் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாரு. உனக்கு எப்படியும் அதிகமா தருவாருல? அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் மாதிரி தான் தருவாங்க. மூஞ்ச பாரு. சவு மிட்டாயெல்லாம் இந்த தடவை வாங்கி கொடுத்துருக்காவ. யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியல. அழகா இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு வேற. வாங்க வாங்க, லைனா வந்து எல்லாரும் சாக்லேட் வாங்கிக்கங்க. ஓடியா பெரிய பொண்ணு, சாக்லேட் கொடுக்காவலாம். நம்மளும் போய் வாங்குவோம். எம்மா எம்மா எம்மா, கொம்மி எங்க இருக்கா? ஏய் தாய்க்கிழவி, யாராவது வீட்ல இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் எந்தல போய் தொலைஞ்சிடுவே. வயிறு வேற பசிக்குது. மணி 11:30 மேல தாண்டுது. இந்த பையலுக்கு சோறு கொடுக்கலையே. நம்ம சோறு கொடுப்போன்னு ஒரு தாயாரி வீட்ல இருக்காண்டாமா. எந்தல போய் தொலைஞ்சா? லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டால ஒரு வேளை. கதை பேசணும்னா போதும், எங்கெங்க உட்காரியாலும் அங்கங்க உட்கார்ந்து நல்லா கதை பேசுவான் அந்த கொம்மி. இந்த பூமாரி வீட்ல இருந்தாலாவது அவட்டையாவது சோறு போட்டு கேட்கலாம். அந்த கிளிக்கும் வர வர வீட்லயே இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சோடி வீட்ல தான் போய் கிடக்கா. ஒரு நாள் பாரு, செவுட்லயே 4 இழுப்பு இழுக்க போறேன் அவளை. வர வர இந்த வீட்ல நமக்கு ஒரு மரியாதைன்றதே இல்ல. நம்மளே தான் போய் சோறு போட்டு திங்கணும் போல இருக்கு. என்ன செஞ்சு வச்சிருக்கா கொம்மின்னு போய் பாப்போம். அட, நம்ம தாய்க்கிழவி இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிச்சுல. காலையில பள்ளிக்கூடத்துல வச்சு பார்த்தோம்னா சாக்லேட் எல்லாம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் போயிருக்குமோ? அப்பா கிழவிய கொண்டு போய் விட போயிட்டாரோ? அதான் கிழவி வீட்டுல ஆளை காணோம்னு நினைக்கேன். அம்மா என்ன சாப்பாடு? ஐயா, இட்லியா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல இட்லியும் தோசையும் தான். இத பார்த்தாலே எரிச்சலா வருது. ஒரு பூரி ஈரி சுட்டா என்ன? இத திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாம். காலையிலே சுட்டது வேற, சூடா இருந்தாலும் நல்லா இருக்கும். இது குளிர்ந்து போய் கிடக்கு. இதை எங்க திங்கதிப்போம்? நமக்கு ஒண்ணும் வேண்டாம், அவங்களே திங்கட்டும். நான் வெளியே பயல்களோட போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். ஐயோ, அதுக்கு காசு வேணுமே. நம்ம கையில 10 பைசா கிடையாது. சரி, போய் இந்த காஸ்டியூமை மாத்துவோம். அப்புறம் இந்த கொம்மிய போனை போட்டு வர சொல்லி ஏதாவது கறி கிரி எடுத்து குழம்பு வச்சு தர சொல்லுவோம். நம்ம கையில 10 பைசா இல்ல. இல்லாட்டினாலும் ஹோட்டல்ல போய் திங்கலாம். நம்ம காசு இல்லாம இந்த பைலட்டை போயிட்டு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போவோம். வாங்கலன்னா அவ்வளவுதான், கேவலப்படுத்தி விடுவானுவேன். இன்னைக்கு ஏதாவது டிவில புது படம் போட்டிருப்பானே, போய் பார்க்கணும். பாரு பெரிய பொண்ணு, எனக்கு தான் நிறைய மிட்டாய். அதான் அவ்வளவும் சவு மிட்டாய். நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்ல. எனக்கு எங்க வீட்டுக்காரர் சேர்த்து தந்தாரு. எவ்வளவு மிட்டாய் பாரு. எனக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஆமா, அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சவு மிட்டாய் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். பாவம் லெச்சிட்ட இருந்து அவ்வளத்தையும் வாங்கிட்டேன். லெச்சு, உங்களுக்கு சாக்லேட் வேணுமோ? ஐயா, எனக்கு வேண்டாப்பா. அதை தின்னா வேற நாக்குல இனிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் வேண்டான்னு உன்ட்ட தந்தேன். நான் என் மொவாட்ட வரும்போது கொடுத்துட்டு வந்துட்டேன். அதானே, நாங்க வாங்கிடுவோன்னு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா உங்க மொவா கிட்ட? ஏல, நான் இனிப்பு திங்க மண்டலா, அதனாலதான் அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நீதான் எதை கொடுத்தாலும் திம்பிய. இங்க பாருங்க பத்திராளியக்கோ, உங்க கதைக்கு நான் வரையே இல்லை. கையில இருக்க உங்க பாக்கு மிட்டாய் நான் தொட்டேனா? நீங்க உங்களுக்கு பாக்கு மிட்டாய் பிடிக்கொண்டு பாக்கு மிட்டாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டீங்களா உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு? ஏலா, இப்படி எல்லாம் அநியாயமா பேசாதீங்களா? அந்த டீச்சர் அப்பதான் தாம்பளத்துல மிட்டாய் கம்மியா இருக்குன்னு பாக்கெட்டை உடச்சி கொட்டிச்சு. இந்த பாக்கு மிட்டாய கரெக்டா நான் வாங்கவும் கரெக்டா எனக்கு நிறைய அப்படியே அள்ளி தந்தாரு. எல்லாருக்கும் அள்ளி கொடுத்த மாதிரி தான் எனக்கும் அள்ளி தந்தாரு. சரி சரி, விடுங்க அந்த கதைய. ஏலா உமா, அதான் உன் கையில அவ்வளவு மிட்டாய் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவிய கிட்ட மல்லுக்கு நிக்கா? பாரு லட்சுமி, எப்படி சொல்லியான்னு. எங்க வீட்டுக்காரி எனக்கு மட்டும் தனியா பார்த்து அள்ளி தந்த மாதிரி சொல்லியா? அவ ஒரு கூறு கட்டவா. அவ அப்படிதான் பேச தெரியாம என்னத்தையாவது பேசிட்டு அடப்பா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிடாதீங்கக்கா. இருந்தாலும் இவ ரொம்ப ஓவரா தான் பேசியா லட்சுமி. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அங்க கொடி ஏற்றதுக்கு முன்னாடி இப்படிதான் லட்சுமி சொன்னா, உங்க வீட்டுக்காரர் தானே சாக்லேட் கொடுப்பாரு, உங்களுக்கு நிறைய தருவாருன்னு. எதுக்கு இப்படி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏதோ நான் அந்த சாக்லேட்டை வாங்கி திங்க வக்கு இல்லாத வாங்கினாங்க பேசியா. இதெல்லாம் உமா குந்தாணி. வலிக்குதுல பெரிய பொண்ணு.
எதுக்கு இப்ப என்ன கொட்டுனா வலிக்குது எருமை? சும்மா தேவையில்லாம என்னத்தையாவது பேசி எங்க மைனியை கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத பத்துக்க சொல்லிட்டேன். டேய் அப்பா, உங்க மைனி சொன்னதான் கோவம் வருதோ? மினுக்கு வாழ வேணுமே 2 பேரும். லட்சுமி, இதுக்கு தான் இவ்வளவு இருக்க இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏக்கா இருங்க, என்ன வேலை கிடக்கு? இல்ல ஒழுங்கா எங்க மைனிட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா மண்டையை 2ஆ பொளந்துருவேன். என்னடா இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? சரி இரு, மன்னிப்பு தானே கேட்கேன். இனிமே தானே சோறு கறியெல்லாம் ஆக்கணும். வீட்டில் என்ன கிடக்கு ஏது கிடக்குன்னு போய் இனிமே தான் பார்க்கணும். காய் வாங்கி 2 வாரம் ஆகுது. பத்ராலியக்கா, என்னலா? சாரி கொண்டா, சும்மா விளாட்டுக்கு சொன்னேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, உங்ககிட்ட பேசினாலும் ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான். நீ எப்ப சீரியஸா பேசியா எப்ப விளாட்டுக்கு பேசியான்னு எனக்கு எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு நான் பேசாமலே இருக்கலாம். எக்கு அப்படி சொல்லாதீங்கக்கோ, நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க இதெல்லாம் குவாச்சிக்கிடுவேன்னு நான் நினைக்கல. சாரிக்கோ, நான் இனிமே இப்படி பேச மாட்டேன். பாப்போம். நானும் இனிமே தான் போய் வீட்டில் போய் சமைக்கணும். என்ன செய்யன்னு தெரில. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கறிகிரி எடுத்து குழம்பு வச்சாலும் வேற நாளைக்கு மிச்சம் மீதி இருந்தேன்னா வேற சாப்பிட முடியாது. பேசாட்டிக்கு ரசத்தை வச்சு இன்னைக்கு முட்டை பொரிச்சு விட்டுற வேண்டியது தான். அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, நானும் காலையில் இட்லியும் சட்னியும் தான் வச்சிருந்தேன். வேற இன்னும் ஒன்றும் செய்யல. எங்க மாமியார் வேற ஊருக்கு போகுதா அன்னைக்கு, அதனால வேற ஒன்றும் செய்யல பார்த்துக்கிடுங்க. ஆமா, பள்ளிக்கூடத்துல வச்சு காலையில சாக்லேட் வாங்கும்போது கொடியேற்றும் போது பார்த்தேன். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரர் பைக்ல எங்கேயோ உங்க மாமனார் மாமியார்லாம் கூப்பிட்டு போனாருன்னு பார்த்தேன். ஊருக்கு கிளம்பிட்டாவளோ அப்போ? ஆமாக்கா, ஊருக்கு போயிட்டாவ. அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரையில் யாரோ நெருங்கின சொந்தமா, அவ யாரோ இறந்துட்டாவன்னு சொல்லி போனோன்னு சொல்லிட்டு போனாவ. போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சுதான் வாரம்னு இருக்காவ. அப்படின்னா சரசக்காவை இனிமே அடிக்கடி வெளியே பார்க்கலாம். நாங்களும் தைரியமா வீட்டுக்குலாம் வரலாம். உங்க மாமியார் கிடந்தாதான் வீட்டுக்கு வர பயமா இருக்கும். நாய் கிடக்க மாதிரியே பயந்து தெரியாம உங்ககிட்ட பேசிட்டு ஓடி வருவோம். ஏலா, அதுக்குன்னு பொசுக்குன்னு சரசு மாமியாரை பார்த்து நாயின்ட்டியலா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. வேற அடுத்து சரசு என்கிட்ட சண்டைக்கு வர போகுது, என் மாமியாரை பார்த்து நாயின்னு சொல்லிட்டான்னு. அது ஒரு வீட்டுல நாய் கிடந்தா நம்ம எப்படி உள்ள வர பயப்படுவோமோ அதே மாதிரி சரசுக்கு மாமியார் இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போக கொஞ்சம் பயமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் அடுத்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நீ சொல்லியது என்னமோ சரிதானா உமா? இதுல என்ன சண்டைக்கு வர்றதுக்கு இருக்கு? அது நீங்களும் வந்தாலும் எதுக்கு வந்தாலும் ஏன் வந்தாலும் வேற முஞ்ச காட்ட என்கிட்ட. அதே போல நானும் உங்களை தேடி வந்தேன்னா எதுக்கு போறேன் ஏன் போறேன்னு ஒரே திட்டம். அது என்னமோ உண்மைதான். வீட்டுல இருக்கும்போது இந்த காஸ்டியூமுக்கு மாறினாதான் நமக்கு ஃப்ரீயா இருக்கு. நம்ம தாய்க்கிழவி எங்க போனாலும் அவளுக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிடுவோம். அப்பதான் கறிகிரி எடுத்து சுவாறு பொங்கி தருவா. அட, என் மொபைல்ல போன் அடிக்கா, என்னத்துக்குன்னு தெரியலையே. என்னையா ஐயா கேக்குதா? எனக்கு கேக்குது. ஆமா, எங்க இருக்க நீ? இங்கதாயா, தெருவுல இருக்கே. என்ன நீ வீட்லயா இருக்க? ஆமாடா கொம்மி, எனக்கு இந்த வீட்ல சுவாறு போட்டு தர ஒருத்தரும் கிடையாது. என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கே தெரியல. மோய் சாப்பிடாம காலையில போனானா அவன் சோறு கேட்பானே, பசிக்குமே, அவனுக்கு சோறு போட்டு கொடுக்கணும்னு வீட்ல இருக்கணும்னு நினைக்கண்டாமா பொம்பளை? என்னாச்சு மோய் கோவமா பேசிய மாதிரி இருக்கு? வந்தேன்னு வைக்கி வாயை இழுத்து வச்சு தச்சு போடுவேம்மா. அதான் காலையில செஞ்சு இட்லி சட்னி எல்லாம் எடுத்து தானே வச்சிருக்கேன் அடுப்பாங்கரையில, எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தானே. இப்ப அது நீ காலையில அவிச்சு வச்ச இட்லி தான் குளிர்ந்து போச்சு, நல்லா சாப்பிடவே பிடிக்கல எனக்கு. அது ஒன்னே யார் காலங்கத்தாலே சாப்பிடாம போய் பள்ளிக்கூடத்துல நிக்க சொன்னது? இப்ப பசிச்சுன்னா அதை எடுத்து வச்சு சாப்பிடு. வேறெல்லாம் ஒண்ணும் நான் இப்ப செய்யல. இல்லைன்னா பட்னியா கடை, எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு அதிகாரம் என்ன? என்னாச்சு சரசி எப்ப எப்படி கோவப்பட முடியாலும் முவங்கிட்ட? என்ன திடீர்னு இப்படி கோவப்படியா? ஏமா பசிக்குதுமா. பசிச்சுன்னா அந்த இட்லி எடுத்து வச்சு தின்னல. உனக்கு சூடா வேணும்னா உன் பொண்டாட்டி வந்து உனக்கு சூடா வச்சு தருவா, தின்னு. இல்லைன்னா இருத்திக்கிட்டு இரு. சோதிக்கா நம்மள. என்னாச்சு சரசு, எதுக்கு சதீஷ்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற? என்னவா? வர இவன் போச்சே சரியில்லக்கோ, ரொம்ப திமிரத்தனம் பண்ணிக்கிட்டு திரியான். பசிக்குதான், இட்லி வீட்டுல சுட்டு வச்சிருக்கேன், காலையில செஞ்சது இருக்கு, அதை எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே. அவனுக்கு போட்டு தரதுக்கு வீட்டுல நான் இருக்கணுமா? அதான் அந்த குளிர்ந்த இட்லி அவர் திங்காண்டாரா, அவருக்கு சூடா வேணுமா? இப்ப நான் சோறு கறி ஆக்கி அவனுக்கு இப்ப கொடுக்கறதுக்கு போகணுமா? நேரம் ஆயிடுச்சுலாக்கோ, அதான் அவனுக்கு பசிச்சிருக்குமா இருக்கும். பசிச்சுன்னா அந்த பையன் அந்த இட்லி எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே. இப்ப சோறு கறி சூடாக்கிதான் வீட்டுல வந்து இருன்னு அவன் என்ன அவ்வளவு அதிகாரம் பண்ணியா என்னைய? இப்பதான் என் மாமியார் ஊருக்கு போச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இவன் அதிகாரம் பண்ணிக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
எல்லாருக்கும் நான் என்னைய பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. அது இந்த பையன் என் கைக்குள்ள இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருப்பான் பார்த்துக்கிடுங்க. அதான் ஐயா ஆட்சி கைக்குள்ள போயிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அது என்னதான் சொல்லுமோ ஏது சொல்லுமோ தெரியல, இவனுக்கு 2 கொம்பு முளைச்சிரும். அதுக்கப்புறம் எங்க மாமியார் என்னை எப்படி அதிகாரம் பண்ணா அதே மாதிரி இவன் அதிகாரம் பண்ணுவான். ஆமா ஆமா, நானும் பார்த்திருக்கேன் அவனை. இனிமே அந்த இட்லி எடுத்து வச்சு தின்னா திங்க, இல்லைன்னா பட்னியா கிடக்கான், என்னமோ பண்ணிட்டு போறான். நான் போய் இப்பெல்லாம் சோறு கறி ஆக்காண்டானே. அட என்ன இது, அம்மா இப்படி கோவத்துல கத்திட்டு போன வச்சுட்டா, நம்மளும் கொஞ்சம் ஓவராதான் போறோமோ. சரி இப்ப பசிக்குதே, என்ன பண்ண? டிவில வேற ஏதாவது புது படம் போடுவானா இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சுட சுட உட்கார்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அது நடக்காது போல இருக்கு. சரி நம்மளே பேசாட்டிக்கு சூரிய வம்ச படத்துல வர தேவையான இனங்க இட்லி எல்லாம் உதிர்த்து போட்டு உப்புமா செஞ்சு சுட சுட சாப்பிட்டா என்ன, அது கூட நல்லாதான் இருக்கும். ஆமா, இப்ப இட்லி உப்புமா செஞ்சிட வேண்டியதுதான். உப்புமா கிண்ட போறேன் நான், உப்புமா கிண்ட போறேன், உப்புமா கிண்ட பக்குவம் யாராவது சொல்லுங்களேன். நமக்கு யார் சொல்ல போறா, நம்ம செய்யறதுதான் உப்புமா. போய் எனக்கையாவது ஊத்தி தாளிச்சு ஊத்தி தும்போம். எக்கோ இன்னைக்கு என்ன யாரும் சாப்பாடு செய்யலல்ல, பேசாட்டிக்கு நம்ம கொஞ்சம் கறி எடுத்து அவ்வளோ பிரியாணி செஞ்சு வீட்டுக்கு எடுத்துக்கிடுவோமோ. அவிய வீட்டுக்கு கொஞ்சம் நைட்டுக்கு வேணா வீட்டில் டிஃபனு தோசை கிசை ஏதோ மாவுக்கு இருந்தால் ஊற்றிக்கிடுங்க. இப்போ மதியத்துக்கு சோறு கறின்னு அவ்வளோ வீட்டில் போய் தனித்தனியாக தானே செய்யணும். இப்போ எல்லாரும் ஒன்றா போட்டு ஏதாவது செஞ்சோன்னு வைங்க, ஆளுக்கு கொஞ்சம் காசு கிசு போட்டு கறியை வாங்கி வீட்டில் அடக்க பொருளை வச்சு மொத்தமாக ஒரு அண்டாவில் போட்டு பிரியாணி செஞ்சோம்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கிடலாம். இன்னைக்கு அவ்வளோருக்கு லீவு தானே. ஆமா பெரிய பொண்ணு, நீ சொல்ற ஐடியா நல்ல ஐடியாவா இருக்க. எனக்கு டபுள் ஓகேப்பா. உமா ஓகே சொல்லிட்டா, அடுத்து நீங்களும் ஓகே சொன்னீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெரிய பொண்ணு சொல்லியது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பத்ராலியக்கா நீங்க என்ன சொல்றீங்கக்கா? ஆமா, சின்ன பொண்ணு கொஞ்சம் பிரியாணின்னா ஆசைப்படுவா. சரி எல்லாருக்கும் ஓகேன்னா நானும் காசு தரேன், கறி எடுக்க சேர்ந்து செய்வோம். சரசு பத்ராலியக்காவும் சரி சொல்லிட்டாவ, நீ என்ன சொல்லியா? எனக்கு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு மாச்சலாதான்க்கா இருக்கு, வேணா பிரியாணி செய்யதா இருந்தா சேர்ந்து செய்வோம்க்கா, நானும் காசு தரேன். அப்ப பெரிய பொண்ணு எல்லாரும் சரி சொல்லியாச்சு. இன்னைக்கு அவ்வளோ வீட்லயும் வீட்டுக்காரனும் வீட்டுல தானே நடக்காவ, எவ்வளவு போல அப்ப கறி எடுக்கலாம், எடுத்து பிரியாணி செஞ்சு அவ்வளோ இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு 4-5 கிலோ எடுக்குமாக்கோ, சிக்கன்னா விலை குறையா இருக்கும்ல. ஆமா 5 கிலோ போல எடுத்தாதான் வேற அவ்வளோ இருக்கும் காணும். கறி கிடைக்குதோ இல்லையோ கொஞ்சம் அந்த மனமாவது இருக்கும். இல்ல இழிச்ச வச்சுக்கிட்டையும் கேட்டுக்கிடுங்க, அவட்டையும் வேணா காசு வேணா அவ தருவா. அவ வீட்டுல இல்லக்கா, அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. பையனுக்கு ஒரே லூஸ் மோஷனா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாயே வீட்டுக்கார கூட. ஐயா அப்படியா? பையனுக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு தெரியாதே. அவ எதனால எனக்கு போன் அடிப்பா, இந்த தடவை போனே அடிக்கலையே. சொல்லாம கொள்ளாமல ஆஸ்பத்திரிக்கு பிள்ளை தூக்கிட்டு ஓடி இருக்கா. அவன் நேத்தே சொன்னா பையனுக்கு வேற சளி வேற பிடிச்சிருக்கு, என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. லூஸ் மோஷனாவா இருந்ததும் சரி நான் ஆஸ்பத்திரிக்கே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனா. நீங்க சளிக்கு கை மருந்து சொன்னீங்கல்ல, அது ஒன்றும் சரி வரல போல இருக்கு. ஆஸ்பத்திரி போனாதான் வேற சரி வரும் போல இருக்குன்னு தான் போயிட்டா. லூஸ் மோஷன் ஆனாதான் சளியே லூஸ் மோஷன்ல போயிருமே. இப்ப கை மருந்து லேட்டா தான் கேட்கும். யார் அதை போட்டு பார்த்துட்டு அடக்கா உடனே இங்கிலீஷ் மருந்து வேலை போட்டோன்னா உடனே கேட்குமேனு அதுக்கு தான் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுவாவ. நீ அவ போனா போயிட்டு வரட்டும், நீ சும்மா இரு லட்சுமி, எதுனாலும் சொல்லிட்டு அடக்காத. வேற நம்ம கை மருந்து சொல்லி அவ அதை கேட்கலையே சொல்லி செய்யலையேன்னு இருக்கும். இல்லக்கா பிறந்த பிள்ளைல இப்படி தானக்கா பண்ணோம், அப்பப்போ அதுக்கு சளி பிடிக்கும் லூஸ் மோஷன் இதெல்லாம் வர்றது தானக்கா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லையே. அதான் நான் சளிக்கு கை மருந்து சொன்னேன். அவள் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு பார்த்துட்டு வரட்டும். டாக்டரை பார்த்தா தான் அவளுக்கு வேற திருப்தியாக இருக்கும். இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவள் வேற பிள்ளை பத்திருக்காள்ல, அவள் எதனால வேற பயப்படுவா. வேற நம்ம கை மருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்டு வராது. வேற இந்த காலத்து மருந்தும் இங்கிலீஷ் மருந்துக்கு தான் எடுபடும். ஆமாக்கா பத்ராலியக்கா சொல்றதும் சரிதான். ஆமா, அப்போ இனிமே கொஞ்சம் இழிச்சா வச்சுட்டா கை மருந்து சொல்லாம ஆஸ்பத்திரிக்கு போய் பாருன்னு தான் சொல்லணுமோ. ஆமாக்கா விட்டுருங்க, அவள் ஆஸ்பத்திரி போனா போட்டோம். சரி சரி, அப்போ ஒரு 5 கிலோ போல கறியை போட்டு நம்ம பிரியாணி செய்யற வேலையை ஆரம்பிப்போம். அப்புறம் அரிசி மற்றதெல்லாம் தேவைப்படும்ல, வெங்காயம்லாம் அது வீட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருவோம்க்கா. கறிக்கு மட்டும் காசு போட்டுக்கிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போட்டால் கரெக்டாக இருக்கும்? எப்படியும் 1 கிலோ சிக்கனு 200 ரூபா வந்துடும். அப்போ தலைக்கு 200 ரூபா போட்டாதான் ஒரு 1000 ரூபாயாவது வரும். 5 கிலோ வாங்கலாம். சரி அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வேற ஏதாவது காய்கறிலாம் என்கிட்ட ஒன்றும் கிடைக்காது. அதனால வெங்காயம் தக்காளிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. வேணா நான் எண்ணெய் வேணா எடுத்துட்டு வரேன். எண்ணெய் 5 லிட்டர் கேன் இருக்கு என்கிட்ட. சரிக்கா, அப்போ நீங்கள் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கிடக்கு, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். ஆமாக்கா நானும் வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துட்டு வரேன். வேற என்ன இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தானே, அது எங்கள் வீட்டில் கிடக்கும், நான் எடுத்துட்டு வரேன். அப்போ நான் எதுவும் எடுத்துட்டு வர வேண்டியது இல்லைல்ல, 200 ரூபா காசு மட்டும் எடுத்துட்டு வரேன்.
ஏலா நீ வரவு செலவெல்லாம் கொஞ்சம் கொண்டு வா. அண்டாவை போட்டு பொங்கணும்னா வேற கேஸ்ல எல்லாம் வைக்க முடியாது, கேஸ் செலவாகும். வரவு சுள்ளியெல்லாம் பறக்கிட்டு வா. அப்ப நீ வரவு தானே, இந்த தருமரு தோட்டத்து வேலையை பிடிங்கினாலும் எடுத்துட்டு வரேன். சரி, அப்போ கூட்டத்தை கலைங்க, சீக்கிரமா காசு எடுத்துட்டு வாங்க, கறி வாங்க போயிட்டு வரேன் நான். இவனே எனக்கு 200 ரூபா போட்டுரு, நான் உனக்கு அப்புறம் தாரேன். என்ன செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. அன்னைக்கு அப்படிதான் மீன் வாங்கும்போது 50 ரூபா குறையா இருக்கு, 50 ரூபா தான் நான் உனக்கு அப்புறம் தரேன்னா இன்னும் தரல நாய். இப்போ 200 ரூபா போடுறேன்னுட்டு கடைசியில் அதையும் தராமல் ஆட்டையை போட்டு ஓடிடலான்னு பாக்கியோ, தூக்கி போட்டு மீச்சு போடுவேன் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரன் வீட்டில் தானே இருப்பார். ஒழுங்கு அவர்கிட்ட கறிக்கு 200 ரூபா வாங்கிட்டு அந்த மீன் காசு 50 ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு வர்றேன். இப்போ இல்லாட்டின்னா பிரியாணி அண்டாக்குள்ளே போட்டு முக்கி போடுவேன் உன்னைய. சரி சரி பெரிய பொண்ணு கோவப்படாத, நீ அந்த 50 ரூபாயை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருந்துருக்கிய. அது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? அது ஞாபகம் இருக்காதுல்ல, உன் காசாக இருந்தால் தானே உனக்கு அது ஞாபகம் இருக்கும். அது அப்படிதான், வாங்கினவங்களுக்கு மறந்துடும், கொடுத்த நமக்கு தானே நம்ம காசு போச்சேன்னு இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் தான் வச்சிருப்போம். ஏக்க நீங்க வேற எரியிறத்தில எண்ணெய் ஊத்தாம போய் பிரியாணி செய்ய எண்ணெய் எடுத்துட்டு வாங்க போங்க. நான் உன்னை மாதிரிலாம் வாசியில தங்க மாட்டேன், நான் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி தான் தம்பேன். நீ கறிக்கும் போது 200 ரூபா எடுத்துட்டு வர வழியே பாரு. லட்சுமி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன சரிக்கா வந்துருங்க. என்ன சரி லட்சுமி. ஏலா சண்டை கிண்ட போட்டுட்டு அடக்காம சீக்கிரமா கறியை வாங்கிட்டு வாங்கலாம். என்ன நானும் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஆமா இந்த பையன் வேற பசிக்குன்னா நானும் போய் அவனை பார்க்கேன். நீங்களாம் போயிட்டு வாங்க. நானும் பெரிய பொண்ணு சும்மா விளாடிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். என்னமோ பண்ணுங்களா, சண்டை கிண்ட போட்டுட்டு அடக்காதீங்க, நாங்க வாரோம். குந்தாணி வாசிலே மங்களம் படலான்னு இருப்பா. ஐயோ பெரிய பொண்ணு நான் செத்தேன். சாவு.